வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இறை அருள். அது நம்ம எத்தனை காலம் தியானம் செஞ்சோம், தவம் செஞ்சோம், ஏன்னா அது கூட முக்கியம் இல்லை. மனசார ஒரு முறை இறைவனை அப்படியே மனசுக்குள்ளே நிறுத்தி நம்ம இறைவனை அழைச்சா கூட இறைவன் நம்மக்கிட்ட வந்துடுவார் அப்படிங்கிறத விளக்கிற கதை இது நடந்த கதை. அதாவது கபீர்தாசர்னு இருந்தார். அவர்கிட்ட உபதேசம் பெற்றவர் தான் பலக் புகார் அப்படிங்கிற அரசர். இவர் என்னன்னா அவர்கிட்ட உபதேசம் பெற்றிருந்தா கூட ரொம்ப ஞானம் பெறாதவராக இருந்துக்கிட்டு இருந்தார். யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட கடுமையாக தண்டிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அவரோட படுக்கை இல்லை ஒரு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பணிப்பெண் அயர்வுனால் அப்படியே அந்த படுக்கையில் லேசாக சாஞ்சு தூங்கிட்டா. இதை பார்த்த அரசர் ரொம்ப கோபம் அடைஞ்சு இது 4 பிரம்புகள் உடையிற அளவுக்கு இவளை அடித்து துன்புறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆணையிட்டார். அதே மாதிரி பிரம்படி அவளுக்கு விழுந்தது. இருந்தாலும் அவள் ஒவ்வொரு பிரம்படிக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அரசருக்கே கோபம் வந்துருச்சு. என்ன இவ்வளவு அடி வாங்கி நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொன்னா, நான் இந்த பஞ்சனையில் லேசாக சாஞ்சதுக்கே இவ்வளவு அடி வாங்குறேன், நீ இந்த பஞ்சனையிலேயே படுத்திருக்கிற உனக்கு என்ன எவ்வளவு அடிகள் கிடைக்க போகுதோன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே இறைவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த நேரம் அவருக்கு ஏதோ ஒரு ஞானம் பெற்றவரா நம்ம கபீர்தாசரோட உபதேசங்களெல்லாம் நம்ம பின்பற்றாமல் இந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் துறவு நிலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு ஒரு காட்டு பக்கம் மனாந்திர பக்கம் துறவு மேற்கொள்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு 7-8 நாள் அப்படியே தியானத்தில் உணவு தாகம் எதுவும் இல்லாமல் அப்படியே அவர் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 9ஆம் நாள் அங்கே ஒரு துறவியை சந்திக்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் ரொம்ப களைப்பாகவும் பசியாகவும் இருந்ததுனால அந்த துறவியை இவர் பார்த்து வணக்கம் சொல்கிறாரு. அந்த துறவி கையில் 2 அப்பங்கள் இருந்தது. அதில் ஒன்றை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு இவராக மனசுக்குள்ளே நினச்சாரு. ஆனால் அந்த துறவி இவரை பார்த்துட்டு, நீ புது துறவியாக இருக்க, நீ எல்லாம் இங்கே தங்கக்கூடாது, போ இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. அனுப்பிச்ச உடனே இருந்தாலும் இவர் மனத்திளராமல் வெளியில் ஒரு மரத்தடியில் உட்காந்து ராமநாமத்தை ஜபிச்சபடி இருந்தார். இவரோட பக்தியை பார்த்த மகாவிஷ்ணு லக்ஷ்மி கிட்ட இவருக்கு வேணுங்கிற அளவு நல்ல உணவை கொடு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய உணவு பதார்த்தம் இவருக்கு முன்னாடி வர பழங்கள் அதெல்லாம் வந்த உடனே இவர் சாப்பிட்டு பசியாக இருந்தார். அந்த துறவிக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு நாள் கடுத்தவம் செஞ்ச என்ன இறைவன் அருள் புரியலை, ஒரு 7-8 நாள் தவம் செஞ்ச இவருக்கு என்ன இவ்வளவு அருள் கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப மனசு விரும்பி இருக்கிறப்ப அன்னைக்கு இரவு கனவுல இறைவன் தோன்றி, இவ்வளவு நாள் நீ தவம் செஞ்சுருந்தா கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் அந்த துறவிக்கு ஒரு உணவு, சிறிய உணவு கூட கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வரல, அவ்வளோ தூரம் மனசு பக்குவப்படாமல் இருக்க. ஆனால் இவர் பெரிய அரச போகத்தையே விட்டுட்டு இறை சிந்தனையோடு என்னை வேண்டிக்கிட்டு இருக்காரு, உன்னுடைய பக்தியை விட அவரோட பக்தி தான் சிறந்தது அப்படின்ன உடனே இந்த பழைய துறவி இவர்கிட்ட சரணடைஞ்சார். அதாவது இறைவன் என்ன பார்க்குறாருன்னா நம்மளோட மனசில் இருக்க தூய்மையான பக்தியை தான் பார்க்குறாரு. அதனால் நம்ம மனசார இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு பக்தி செலுத்துவோம். நமக்கு என்ன வேணுங்கிறது அவர் பார்த்துக்குவார். வாழ்த்துக்கள்.